அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்மளுடைய வீடுகளில் எப்படி மழைநீர் அமைப்பு அமைக்கணும்னு நேற்று சொன்னேன். இது வீடுகளெல்லாம் நம்ம இப்படி செஞ்சிட்டோம்னா, இந்த வீடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கறதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சின்ன குளம் கண்டிப்பாக இருக்குங்க. ஒரு சின்னதோ பெருசோ ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்தில் நிற்கிற தண்ணி தான், அதாவது உங்கள் ஊரில் இருந்து உங்கள் ஊரோட மேட்டு பகுதியில் எங்கே மழை பெஞ்சால் உங்கள் ஊர் வழியாக தண்ணி போகுமோ அந்த மேட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளம். உங்கள் ஊர்லேருந்து 2லேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு குளத்தில் தண்ணி இருந்துச்சுன்னா உங்கள் ஊர் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு குளத்தில் தண்ணி நிறுத்துறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி நிறுத்துறதுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பஞ்சாயத்து அமைப்புகள் மூலமாக சொல்லி வரக்கூடிய அந்த குளத்திற்கு வரக்கூடிய ஓடைகளில் தூர் எடுத்து வரக்கூடிய தண்ணீர் முறையாக குளத்தில் சேர்றதை உறுதிப்படுத்தலாம். குளத்துக்கு வர வேண்டிய தண்ணீர் நிமிர்ந்து நின்றுச்சுன்னா, ஒருவேளை இந்த எல்னினோ நிகழ்வால் கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக மழை பெஞ்சு நம்ம எல்லா விதமான குளங்களும் தெப்பமாக நின்றுச்சுன்னா, ஏற்கனவே வறண்டு போயிருக்க நம்மளுடைய மண் ரொம்ப ஈஸியாக அந்த தண்ணீரை உள்வாங்கி நம்மளுடைய போரை சுற்றி எல்லா இடத்தையும் ஈரப்படுத்திடும். அடுத்தடுத்த மழைக்கு உள்ளே தண்ணி போகும். இது நம்மளை சுற்றி ஈரம் இருக்கிறப்ப நம்ம வீட்டில் பெஞ்ச மழை குழாய் வழியாக உள்ளே இறங்குறப்ப இன்னும் எந்த விதத்துலேயும் தண்ணியை இழந்துடாமல் நேராக குழிக்குள்ளே இறங்கி நீர்த்தாங்கியில் சேர்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குங்க. அப்போ அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது என்னது? நம்ம ஊரில் இருக்க குளம். அந்த குளத்துக்கு இந்த பதிவை பார்க்கக்கூடிய நீங்கள் யாராவது ஒருத்தர், எனக்கு எதுக்கு நான் ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லாமல் ஒரு பொதுநல நோக்கோடு உங்களோட பஞ்சாயத்து தலைவர் அல்லது பஞ்சாயத்து செயலாளர் அவர்கிட்ட சொல்லி, இப்போ அதற்கான பணம் நம்மளுடைய அரசாங்கம் கொடுக்க போகுது, அந்த எந்த குளத்தை தூர் வாரணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லி அதில் தண்ணி தேங்கி நிற்க வைக்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். குளங்களுக்கு தண்ணீர் வேணும். அப்படி குளத்துக்கு தண்ணி வரணும்னா என்ன செய்யணும்னா, இது மாதிரி வறண்ட காலங்களில் முடிஞ்ச வரையிலும் அந்த பகுதியில் யார் தோட்டம் வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட கேட்டு அந்த வாய்க்கால்லாம் நல்லா இருக்கா, எங்கேயாவது உடஞ்சிருக்கா, எங்கேயாவது தென்னை மரத்தோட தூரை போட்டு வச்சுருக்காங்களா, கல் உருந்துருக்கா, வர்ற தண்ணீர் குளத்துக்கு வராமல் போக எதுவும் வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு அதை ஏதோ ஒரு வழியில் அதை சுத்தப்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி செஞ்சிட்டோம்னா எல்லா விதமான குளமும் முறையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 1. 2வது, எந்த நேரத்துலையாவது அல்லது இதுவரையிலும் கவனிக்கலைன்னா, முதல் மழைக்கு தண்ணீர் தேங்கும் போது இந்த கலிங்குன்னு ஒரு சிமெண்ட்டு அமைப்பு இருக்கும் இல்லைங்களா, தண்ணி நின்று வலிஞ்சு போகிறது, அந்த கலிங்கில் கீழே எதுவும் ஓட்டை இருக்கா, அந்த ஓட்டை வழியாக தண்ணி வெளியே போயிடுதா அப்படிங்கிறத ஆய்வு செய்யுங்க. யாராவது ஒருத்தர் பாருங்கள். அல்லது வீட்டில் அந்த தோட்டத்துக்கு அந்த குளத்துக்கு பக்கத்தில் இருக்க வீடு யார் இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட சொல்லி மழை பெஞ்சு தண்ணி நிற்கிறப்ப கீழ் வழியாக தண்ணி போகுதா அப்படிங்கிறத பார்க்க சொல்லுங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த வறண்ட காலத்தில் அந்த கலிங்கோட கீழ்ப்பகுதியை தோண்டி புதிதாக கல் வச்சு கட்டுறதுக்கு பஞ்சாயத்து மூலமாக ஏற்பாடு பண்ணலாம். அப்படி பண்ணுறப்ப எவ்வளவு குறைவாக மழை பெஞ்சாலும் தண்ணி தேக்கி நிறுத்துறதும், அந்த தேக்கி நிற்கிறது நமக்கு முக்கியம் இல்லைங்க, தேக்கி நிற்கிற தண்ணி பூமிக்குள்ளே போக வைக்கணும். அப்படிங்கிற ஒரு அமைப்பை நம்ம செய்கிறப்ப பொதுவான அமைப்புகளாக ஒரு ஊரோட பொதுவான அமைப்புன்னு குளம், வாய்க்கால், ஓடை இது முறையாக இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும். இதில் நம்மளுடைய பொது நிலையினர் அவங்களும் நம்மளுடைய பங்கு தந்தையோ அல்லது நம்மளுடைய கன்னியாஸ்திரிகளோ அவங்களுடைய பங்களிப்பையும் பிள்ளைகள்கிட்ட சொல்லி ஆசிரியர்கள் அல்லது அவங்களுடைய பொதுநிலையினர்கிட்ட சொல்லி எங்கே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அப்படி நம்ம பண்ணுறது ஒரு ஊருக்கு செய்யக்கூடிய ஒரு முக்கியமான நல்ல காரியம். அப்படி செய்கிறப்ப என்ன சொல்கிறது, மழைக்காலம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்குள்ளே பேசுகிறத விட அதற்கு முந்திய காலத்தில் ஒரு முறையான நடவடிக்கை எடுத்து பொது குளத்தில் தண்ணி நிறுத்துறதுக்கு, தரமான தண்ணி நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்குறது மிகவும் சிறந்தது. யோசிச்சு பாருங்களேன். இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சி யாராவது இளைஞர்கள் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுடைய இளைஞர் மன்றத்தில் இது குறித்து பேசுங்க. மீண்டும் சந்திப்போம்.